ஹலோ 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 கேக்குது. ஓகே. டன். ம். சரி. போகிற ஒரு லிக்விட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கீழ தான் இறங்கும். ஸோ இதான் லிக்விட் பாயிண்ட் 1, 2. மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும், இதுவும் நெக்ஸ்ட் இந்த ஏரியா தான் லிக்விட் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். தலைவன் எங்க இருக்க எஃபிஜியை டேப் பண்ணிருக்கான். தெளிவா தெரிஞ்சு இங்க இருக்க எஃபி டேப் பட் ஆனால் இங்க இருந்து எஃபிஜி வந்து டேப் பண்ணல. ஸோ கீழே இறங்கிருக்கான். ஓகே, குட். 15 மினிட்ஸ் போயிடும். 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வா பெஸ்ட் வே பக்காவா டேப் பண்ணிட்டு கீழே இருங்க. 15 மினிட்ஸ் எஃபிஜி. ஸோ இங்க ஒரு எஃபிஜி இருக்கு. ஸோ இது வரைக்கும் மேப் டேப் ஆகி விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ செல்லுக்கு தான் பிளான் போப்பேன். 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, சிமிலராக தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ மேலே வரைக்கும் வெயிட் பண்ணணும். மேலே வந்த பார்த்தீங்கன்னா என் ஆக்சிடென்ட் செல்லுக்கு தான் போக போகிறேன். அதில் நம்ம ஆனால் செல்லுக்கு தான் போக போகிறேன். ஓகே, ஸோ இது பார்த்தா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் வச்சுட்டானா வச்சுட்டான். ஸோ கம்ப்ளீட் செல். ஸோ பயம் இதுமே பயம் இல்லை எனக்கு. பிஎஸ் கம்ப்ளீட் செல்லு. ஸோ இந்த தான் டார்கெட்டு. ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம இது வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம இது வச்சுப்போம். செகண்ட் டார்கெட் வந்து மேக்ஸிமம் ஒன்றா ஓட விடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவன் இதுவாக இருப்பான். கீழே இருக்கணும். ஓகே, கரெக்டாக தான் ப்ளே ஆகிடுச்சு. சரி, இப்போ உட்காந்து மார்க்கெட் பிளே ஆகுறத பார்க்கறேன். செல்லுதான். ஸோ இந்த இடத்துக்கு நான் பிளே பண்ணணும். இந்த இடத்துக்கு என்னது ஸ்டார்ட் பண்ணணும். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6:26 7 மணிக்கு மேலே தான் எடுக்க போகிறது. ஸோ அதை போட்டுரு. அது போட்டுருவோம். கால் பத்தி ஒரு மாதிரியா உள்ளியா இருக்கு ஆக்சுவலா. நீதான் அந்த புது கண்ணா. I'm Yumiko, Kawamata.
Wait some minutes. யூனிஃபார்ம் லீவ் பஸ் பண்ணியா இந்த ரெகுலேஷன் எதுன்னு எனக்கு தெரியும். இது பொதுவாக மிஸ் மிஸ்ல எவரும் வந்து தேட மாட்டாங்க. பட் உன்னோட அதிர்ஷ்டம் என்னோட முன்னாள் இருந்தது போயிட்டான். அந்த ரூமிக்கு என்னாச்சு? அவப்படாம அவ இஷ்டப்படி நடந்துப்பான். ஆனா பிடிச்சிடும். கீழே கூட போட்டி போட்டா 20 அக்கௌண்ட் ஆக்சுவலா எஸ்பி ஃபாலோ பண்ணி ஸ்டேட்டஸ் இருக்கணும். அதனால ஆஸ்பர் போட்டு ஸ்டேட்டஸ் இருக்கணும். நல்லா புரியுது. முதல் அக்கௌண்ட் இப்பதான் போட வந்து பார்த்தேன். இன்னும் வச்சிரலாம். எனக்கு விண்டோ பக்கத்துல தான் பிடிக்கும். இஷ்டப்படி நடந்துக்கிறத பத்தியும் ஆனவத்தை பத்தியும் நான் சொன்னேன். ஆனா எனக்கு தேவையெல்லாம் இது சரியான வழி. அந்த ரிஸ்க நீ காட்டிட்ட. இப்போ நான் கேம் தேடுவேன். அவங்கிட்ட நான் $10,000 பெட் கட்டுறேன். இன்னைக்கு நைட் கூட நீயே உன் பெட்டை மாத்த பாரு. நீங்க நான் நினைச்ச மாதிரி இல்லை. உனக்கு கேம்ஸ் விளையாட கொடுத்துட்டேன். இங்க எல்லாருக்குமே கேம்ஸ் விளையாட தான் கொடுத்தோம். சரி, உன் கேம் என்ன? ஸ்டார்ட் டைஸ் போர்ட் கேம் செஸ் என்ன வேணா விளையாடுவேன். ஆனா மனுஷங்களோட விளையாட ப்ரிப்பேர் பண்ணு. ஒரே இதுதான் அவன் பையன் விழுந்துட்டான். காட்டுது மாதிரி இப்பதான் வாழணும் போன மாதிரி இருக்கு. நீங்க என் ஹவுஸ் பேட்டை கொள்ளணுமே. அவங்களுக்கு இப்ப தேவைப்படுறாங்க. உனக்கு பழக்கம் கொடுத்துட்டு ஆமா பரவாயில்ல. அவன் மேலோட கல்வியா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஹவுஸ் பேட் அங்க Hey, Nubi, அங்கேயும் இல்ல. What's your name? அமெரிக்கா ஆர்டர் பேர்ல நான் ஒரு பெட் வீட்டில் வச்சிருக்கேன். டிரைவர்க்குள்ள மாட்டி சேர்த்துச்சு. எனக்கு ஒரு நீட்ஸ் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஹே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு கொண்டு வா. சொல்லிக்கோ, நீ எங்க இருந்து வர? உன் ஃபேவரட் கேம் விளையாடுவியா? விளையாடலாமா? அவளை தொந்தரவு பண்ணாத. எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இது போதும். நீதான் புதுசா வந்த பொண்ணா? நான் கீரா, ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட். வெல்கம் டு சென்ட் டாமினிக்ஸ். யூனிகோ காவல். என் பேரு தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சுக்கிறது தான் என் வேலையை. இங்க மொத்தம் டிரான்ஸ்போர்ட் வர்றது ரொம்ப கம்மி. உன்னை பார்த்தாலே புதுசுன்னு தெரியுது. சரி கால் நிஷா டிஜி
என்னக்கா வரியா? அப்படியா? ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே. சரிண்ணா ஓகேண்ணா முடிச்சுட்டா சொன்னேன் அக்காவை. நான் சென்னையில தான் இருக்கேன். நீங்க தான் வந்து வரவே மாட்டீங்களே. ஏன் கிளம்பிட்டீங்க? ஓகே. ஓகே அப்ரூவல் ஆயிடுச்சுல்ல, அப்ப பிரச்சனை அப்ரூவல் ஆயிடும். அதான் நீங்க இங்கதான் இருப்பீங்க போல இருக்கு, அதான் நினைச்சேன் மீட் பண்ணா ஓகேலாம் நினைச்சேன். கடைசியில் பார்த்தாக்கா நீங்க சரி ஒன்றும் இல்லை, இப்போ பிரச்சனை இல்லை, நீங்க மண்டே வாங்க பார்த்துக்கலாம். ஓகே சரி, பாய் பாய் பாய். நாங்க அவங்க பேர் கூட சொல்லக்கூடாது. மைக்கேல் நீ பேரை கேட்கறது ரொம்ப ஆனா என்ன செய்யணும்? நீங்க சொல்லுவாங்க. ஆனா உங்களை இந்த உயிர் கட்டுங்க கேன்சல் பண்ணி அதனால ஒன்றும் கட்டாயம் வரும். லீடர் கூட ஒண்ணு முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம். அதனால அவங்க கூட விளையாடு கேன்சல் பண்ண மாட்டேன். இது அது முடிவை நான் மதிக்கிறேன். என் முடிவை நீ மதிக்கணும். லீடர் போர்ட்ல கலந்துட்டு ஜெயிச்சு ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல நான் இடம் முடிப்பேன். நீ ஜெயிக்க முடியும். உனக்கு என்ன தெரியாது? எனக்கு அவங்க தெரியும். போய் சொல்லுவாங்க, சீட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நேர்மையும் இல்ல, மனசாட்சியும் இல்லை. ஒரு சிற்கோணம் நினைக்கிறேன். தெளிவா புரியுது. நான் இவனை திரும்ப கூட்டிட்டு போகணும். ஷார்க்கு தீனி கூடாது. உங்ககிட்ட வந்து உண்மையை சாப்பிடுங்க. கரெக்டா தான் சொல்றாங்க. உங்க கதை எனக்கு என்ன இருக்க போறாங்க? உன் சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். இப்ப பெரிய பைத்தியம் கைகோ இன்னும் 10 நிமிஷம். 10 நிமிஷம் தான். சரிங்க. எனக்கு என்ன கேட்கணும்? திரும்ப விளையாடலாம். என்னக்கா பண்ற? மார்க்கெட்டா கீழே தான் போயிட்டு இருக்கான். புரியல. கீழே தாங்க போயிட்டு இருக்கான் பையன். கீழே போயிட்டு இருக்கான். எஸ். பட் ஆனா என்ன 6:30 மணிக்கு 6:05 நியூஸ் இருக்கா பாரு. நியூஸ் தான் டுடே லீவ்னு போட்டாங்களே. மார்க்கெட் டுடே லீவ்னு போட்டுருக்கு. பட் ஆனா மூவ் ஆகலாம். பாப்போம். மூவ்மெண்ட் கொடுக்குறான். ஓகே. மார்க்கெட் பார்க்கல, அதுக்குள்ள என் பையன் வேலை வச்சான், க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். விட்டே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம். இப்ப சரி பண்ணிட்டு வா. சாமி கும்பிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க அக்கா அண்ணன். அப்படியா? அப்ப உனக்கு என்ன சாமி பக்தி அதிகமாக்கா? எப்பயுமே இருக்கா? சரிக்கா. ஒரு நாளைக்கு 5 தடவையா? ஒரு நாளைக்கு 5 தடவையா? உனக்கு பேக் பெயின் வரல? முதுகு வலி வரலையா உனக்கு?
தொழுதாவே முதுகுவலி வராது. ஆக்சுவலா முறைப்படி அது பண்ணணும். அது யோகாலே உண்டு. நான் தலைவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? இல்ல 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 முடிச்சிட்டியாக்கா? அதான் பையன். சரி 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 முடிச்சிட்டே வாக்கா. ஆமா ஆமா. ஓ அப்படிலாம் இல்ல வா, எப்படி இருந்தாலும் நம்ம 7 மணிக்கு மேல தான் எடுப்போம். வா 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 பாத்துலாம் வா. வேலைக்கு போனியா? சின்ன பையன் ஏன் ஈய வண்டியில மறுபடியும் போயிட்டோம். பல்லு உள்ளடிதான் எல்லாம். வாரி விடுச்சா? பைத்தியக்காரன். ஆமா சரி பரவாயில்ல, அடிக்கடி எதுவும் அந்த அளவுக்கு. ஆமா ஆமா எது செருப்பா நாயே? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பைத்தியக்காரன்? தண்ணி தெளிக்கான்னு வச்சா அதுக்குள்ளே என்ன பண்றது? இதெல்லாம் இதுங்க பாரு. அக்கா முடிச்சுட்டு வாக்கா, டைம் இருக்கு, முடிச்சுட்டு வா. டைம் இருக்கு, வா வா. இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு? என்ன 3/4 மணி நேரம் இருக்கு. வா பொறுமையாவே வா. ஓகே. 1 மினிட்ல பாக்காத, எடுத்துனா 4 hours போயிடு. ஈக்குவல்லோ 4 hours நோக்கி போறான். கீழே கேப் இருக்கு, சூப்பர் நல்லது. 1 மினிட்ல வந்து எஃப்இஜி பிரேக் பண்ணிட்டான், கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ அதுவும் பெனிஃபிட் நம்மளுக்கு. 15 மினிட்ஸ் எஃப்இஜியை வாக் பண்ணிட்டு உட்காந்து கிடக்குறேன். 5 மினிட்ஸ் எஃப்இஜியாவை கன்சிடர் பண்ணிட்டான். அது அந்த இடத்துல போய் டேப் ஆனானாக்கா நம்ம உள்ள போக வேண்டியதான். பொறுமையா பார்த்துட்டு உள்ள போக வேண்டியதான். ஈக்குவல் இருக்கு பாருங்க கீழே, அதை நோக்கிதான் ஃபர்ஸ்ட் வரான், அதை நோக்கிதான் வரான்னு நினைக்கிறேன். ஆமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்இஜி இருக்கு பத்தியா இந்த இடத்துல? இப்ப எஃப்இஜி தானே இருக்கான் பாருங்க. 4 hours. பாருக்கா மேல. கரெக்ட். எஃப்இஜில இருக்கான். ஆனா அந்த இஎஸ்ல பார்க்கும்போது எஃப்இஜி க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த எஃப்இஜி க்ளோஸ் ஆயிடுச்சு. சொல்றேன் பாருக்கா, டேட் சொல்றேன் பாரு. சண்டே ஜூன் 15 18. ஜூன் 15 18. ஜூன் 15 18. ஆமாக்கா. ஜூன் 15 இல்லையா? ஜூன் 15ல 18 பாரு.
டைம் ஃப்ரேம் பாருங்க ஒழுங்கா. ஃபேன் நமக்கு செட் ஆகும். சரி ஓகே அக்கா இங்க பாருங்க ஈக்குவல் இருக்காக்கா. ஈக்குவல் டேட் என்ன? Thursday. அக்கா யூடிசி -4 ல இருக்கா? இதுல இருக்கு. இஎஸ்ல பாத்துட்டு இருக்கியா? ஆமா சரி நான் போட்டோ அனுப்புறேன் பாரு நிமிஷம். பாரு இப்ப நான் அனுப்பிச்சு விடுறேன் பாரு அனுப்பிச்சு விட்டுருக்க பாரு. அனுப்பிச்சிட்டேன் பாரு. என்னது உள்டா ராக் வரும். ராக்ஸ் 333 வரும். ஆன் பண்ணுங்க. இல்ல பண்ணலையே. இப்ப அதாங்க மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. மார்க்கெட் அங்கதானே ஓடிட்டு இருக்கு. அது இன்வெஸ்ட் பண்ணலையே. ஆமா எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்? அங்கதான் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. அதான் இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போதைக்கு அங்க மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. 1 ஹவர்ல இன்வெஸ்ட் பண்ண மாதிரி காமிச்சிருக்கான். அனுப்பிச்சுடுக்கா போன அனுப்பிச்சுடு. இன்னொரு முக்கியமான ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, இந்த ஷோக்கு 3 ஜட்ஜஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட பத்மஸ்ரீ தாமு அப்பா இன்னைக்கு டெல்லியில வந்து அந்த அவார்டு ஒரு அவார்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக டெல்லி போயிருக்காங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க முடியல. இருந்தாலும் எல்லா சார்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய அவங்களோட மரியாதைகளையும் அவங்களோட பாராட்டுகளையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாங்கிற நேரத்தில் அதே சமயத்தில் அந்த உணவை சமைப்பதனை உலகம் மறுப்பதில்லை. இந்த கூற்றை இவர் கையில் கொடுத்த கனவு உடைத்து நிறுத்தியது. ஷெஃப் நான் சென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள். மும்பை தாஜ் ஹோட்டலில் துவங்கிய இவர் பயணம் எங்கும் நிற்கவில்லை. அன்று முதல் இவர் சமைப்பதற்காக அருமையாகாத நாடுகளே இல்லை. வெறும் கையோடு ஆமாக்கா. அக்கா 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 இல்லக்கா நான் வச்சிருக்கிறது MNQ. நீ வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாஸ் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ஆமாக்கா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு பிரச்சனை இல்லை விடு. சரி ஓகேக்கா ஏதோ கர்மாந்திரம். அவன் என்ன பண்ணிட்டான்? இன்வெஸ்ட் பண்ணிட்டான் 4 hours முடிச்சிட்டானா? ஆமா இன்வெஸ்ட் பண்ணிட்டான். இப்போ 1 hour கேப் இருக்கு பாத்தியா? Thursday Friday கேப். இந்த கேப் இருக்கு. சாட்டர்டே சண்டே கேப் இருக்கும்ல. அதை நோக்கி பையன் மூவ் ஆயிட்டு இருக்கான். உனக்கு அந்த கேப்பே காட்டல. ஓகே
உனக்கு அந்த கேப்பே காட்டல, கீழே கேப் இருக்கு. ஆமா ஆமா, கீழே கேப் இருக்கு. ஓகே, ஏதோ ஒண்ணு அவன் கம்ப்ளீட் செல்லு. நான் இந்த மார்க் ஓகேவாக்கா. ஸோ கேப் இருக்கு. இப்ப அவன் வந்து கீழே தான் நோக்கி இறங்கிட்டு இருக்கான். 15 மினிட்ஸ்ல பார்த்தா எஃப்ஐஜி இருக்கா உனக்கு? 15 மினிட்ஸ்ல பார்த்தா எஃப்ஐஜி இருக்கா? ஆமா, செல்ல டேப் பண்ணி கீழே இறங்குற மாதிரி. கரெக்டப்பா, இது ஒழுங்கா இருக்கு. இது போதும்பா, நம்ம தவிர்த்து நம்ம சமாளிச்சிடலாம். ஆமா காக்கா, கேப்ல ஒழுங்கா தான் இருக்கு. கேப்ல சேம் கேப் தான், பிரச்சனை இல்லை, விடு. ஓகேக்கா, நான் அந்த இடத்துல டாக் அடிச்சு கீழே இறங்குவாங்க ப்ரீட் பண்ணிருக்கேன் நானு. சரி ஓகே, அந்த இடத்துல அடிச்சு. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அதே மாதிரி 1 மினிட்ல பாத்தா சம்பந்தமே இல்லாம ஒரு நல்லா கீழே இறங்கி லிக்விட் ஸ்லிப் மாதிரி காட்டியிருக்கான். எனக்கு அது புரியல. ஆமா, நல்லா ஸ்வீப் அடிச்ச மாதிரி காட்டியிருக்கான் எனக்கு. இல்ல, இங்க இங்க எதுவுமே இல்ல. சும்மா 1 மினிட்ல வச்சு பாரு. 1 மினிட் தான் லிக்விடிட்டி இருக்கானு. 5 மினிட்ஸ்ல இருக்கான் பாரு. இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே கிடையாது. இன்னும் ஹை பாக்கி இருக்கு. சரி, இது 10 நிமிஷம் இருக்குல்ல, என்ன நடக்குது பார்த்துட்டு நம்ம என்ட்ரி உள்ள போலாம். அதே மாதிரி இஎஸ் என்ன பண்ணிட்டான், தொட்டுட்டா மேல போயிட்டான். எஃப்இஜி போயிட்டான். இஎஸ் எஃப்இஜி போயிட்டான். ஆமா, இவன் டெஸ்ட் பண்ணிட்டான். அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டான். இஎஸ் வந்து அந்த கேப் நான் சொல்றேன், அந்த இடத்துல கேப் இருக்கு. ஓகேவா? இஎஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டான். ஆமா, இஎஸ் ஃபில் பண்ணிட்டான். முடிஞ்சிச்சு, இஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போ வந்து மேல போறானா கீழே வரானா? எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரக்சர் செல்லுக்கு தான் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம செல்லுக்கே போவோம் ஃபர்ஸ்ட். பட் ஆனா நம்ம ஹீரோ ஈக்குவல் வச்சிருக்கிறதால நாம கொஞ்சம் கான்ஃபிடண்டா உள்ள இறங்கலாம். ஓகேக்கா, எனக்கு தூக்குன மாதிரி காமிச்சிருக்கான். ஓகே சரி, ஓகே, நோ இஷ்யூ, பிரச்சனை கிடையாது. 1 ஹவர்ல கீழே இருக்கு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனாக்கா, மார்க்கெட் 2 அப்பு, 4 ஹவர்ஸ் அப்பு, 1 ஹவர் அப்பு. ஓகேவா? 50 மினிட்ஸ் டவுன், சரியான டவுன். 50 மினிட்ஸ் 4 ஹவர்ஸ் 2 அப்புக்கா. ஆமா, 4 ஹவர் 2 அப்பு, 1 ஹவர் 2 அப்பு, 50 மினிட்ஸ் 2 டவுன், 5 மினிட்ஸ் டவுன், 1 மினிட். அதான் இல்ல, ஆமா அதான் நினைக்கிறேன். இங்க இந்த இடத்துல ஏறது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா சாட்டிஸ்ஃபை இல்லை. எந்த எஃப்இஜி வைக்கல இங்க. எஃப்இஜியே இல்லாம குழப்பி ஏறிட்டு இருக்கான். இஎஸும் சரி, நாஸும் சரி. நாஸ் ஸோ நாஸ் இல்லக்கா, நாஸ் வந்து எஃப்இஜி வச்சு தான் ஏறிருக்கான். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. ஒரு ஜர்க்கு லைட்டா மேல போய் தூக்கிட்டு இறங்கினா நல்லா இருக்கும். ஓகே, 6:55 ஜர்க் கொடுப்பான். ஜர்க்ல தட்டிட்டு இறங்கணும்னு தோணுது எனக்கு. ஸோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். 5 மினிட்ஸ் 1 ஹவர் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வந்து ட்ரெண்ட் வயசுல டவுனு பார்ப்போம்.
லார்ஜ் சைஸ் ஃபர்ஸ்ட் கம்மியா போடு. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லார்ஜ் சைஸ் கம்மியா போட்டு உள்ள போலாம். ஏன்னா மார்க்கெட் லீவ் வேற. ஸோ சரி ஓகே சரி 110 ரூபா. போன வாட்டி ஏதோ வந்துச்சு இதே மாதிரி தான். சரி ஓகே உள்ள போயிட்டான். பைசா பிடிச்சாங்க பரவாயில்லையா? பிடிச்சிட்டாங்க அப்படியா? சரி ஓகே நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன். ஓகே காசு இருக்காடா கொஞ்சம் திரும்ப பண்ணுன்றாங்க. நெட் பேங்கிங் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக நம்ம போன வாட்டி நெட் பேங்கிங் பண்ணுமா? லாஸ்டா நெட் பேங்கிங் பண்ணுமா இல்லை? ஆமாக்கா ஆமா ஆமா இவன் பண்ணிட்டான். இப்ப எடுக்க கூடாது. நோ 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 வெயிட் 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 வெயிட். நம்ம டிசைட் பண்ண வேண்டியது 6:55க்கு மேல டிசைட் பண்ணும் என்ன பண்றது. அடுத்த மேல ஆமா அடுத்த கேண்டில் வந்து இன்வர்ஷன் ஆயிட்டுனா சூப்பர் சூப்பர். ஆமா அது இன்வெஸ்ட் ஆயிட்டானாக்கா ஓகேயா அவ்வளவுதான். ஒரு என்ட்ரியை போட்டு மச்சாவா உட்காந்துருங்க. ஆமா broker chart வை. ஓகே ஓகே அப்படி இருக்கு. பா என்ன இது 6:55 ஒரு மூவ்மெண்ட் தரணுமே அவன். இல்லக்கா இரு 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 7 மணிதான் மூவ்மெண்ட் ஆகும். மூவ்மெண்ட் வேற. ஆனா 6:55 ஒரு ஜர்க் கொடுப்பான். இன்னைக்கு அவன் ஜர்க்கே கொடுக்கல. மார்க்கெட் அங்க லீவுனா கன்ஃபார்ம் லீவுனாக்கா எடுத்து வச்சிடலாம். வெயிட் பண்ணுவோம் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. கோடக் பேட்டில் பார்த்தா லீவ் இன்னைக்கு நியூஸஸ் எதுவும் இல்லை. ஆமா எஸ் டுடேஸ் பேங்க் ஹாலிடே. ஆனா மூவ்மெண்ட் ஆயிருக்கான். காலையில இருந்து நல்ல மூவ்மெண்ட் ஆயிருக்கான். மேல இருந்து நல்லா கீழே இருக்கான். அதுதான் உள்ளார போயிடலாம். செஞ்சதுக்கு பயப்படாம உள்ளார போனோம். ஏன்னா நீ செல் அடிச்சிருக்க ஸ்டாப் லாஸ் வச்சு விட எங்கேயாச்சும். நீ வேற அவன் மேல போறானா கீழே இறங்கலாம். அக்கா எஃப்ஜி டேப் பண்ணிட்டு மேல போறான்னு நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதை இன்வெஸ்ட் பண்ண பட் ஆனா வந்து இந்த வந்து
என் வாய்ஸ் பிரேக் ஆகி இப்ப கேக்குதா தெளிவா? நான் இருக்காக்கா, ஒரே சிம்பிள் வாட்ஸ்அப்ல வரேன் இருக்கா. இங்க இருந்தா பேசினாலே செட் ஆகும் இல்ல? ஓகேயா, சூப்பர். ஓகே. தலைவன் என்ன சொல்றது, கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆனா நல்லா இருக்கும் பாக்குறேன். இந்த டைம் பார்த்து மூவ்மெண்ட் ஆகாம இருக்கான். ஸோ ஐ திங்க் செல்லுக்கு ஒரு நல்ல ரீசனே இல்லக்கா. செல்லுக்கு அவன் இன்னும் 1 minute சேஞ்ச் ஆகல, இன்னும் சேஞ்ச் ஆகல. ஆமா, இன்னும் சேஞ்ச் ஆகல. டேய் வாடா வாடா. எஃப்இசி மிஸ் ஆயிடும் பைக். எஸ், ரெண்டுமே நடக்கலனாக்கா உனக்கு விஷயம் தெரியுமா, சம்டைம்ஸ் பேங்க் ஹாலிடேல மார்க்கெட் நின்றுடும். ஆமா, சம்டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன் சார், நின்ன மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதோட எப்பதான் ஓப்பன் ஆகும், நைட்டு கரெக்டா 2:30 மணிக்கு மேல தான் ஓப்பன் ஆகும். ஆமா, இந்த டைம்ல செம்ம வால்டிலிட்டி இருக்கு. அவ்வளவுதான் இல்லை, நானும் இந்த மார்க்கெட் தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் லைவ் மார்க்கெட் தான் பார்த்துட்டு இருக்கேன், புரோக்கர் சார்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன் நான். இந்த அளவுக்கு பார்க்குறேன். இதுவா இருக்கு அதான்க்கா, 7 மணிக்கு ஓட விட்டுதாக்கா பார்க்கணும். 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பை மாதிரி இருக்கு, 1 minute பை மாதிரி இருக்கு. ஆனால் 50 minutes 5 minutes செல்ல இருக்கிறதால இப்போ பை போட்டு வேஸ்ட் வந்துச்சு. ஓகே, நல்ல ஒரு புஷ் கொடுத்துருக்கான் கீழே, சூப்பர். ஆமா, நானும் அதை வெயிட் பண்ணிட்டு 0.1 போட்டோம்னா 2 நாள். அதான் 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 இன்னும் வெயிட் பண்ணும், பொறுமையாக வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணும். மேலே போகிறான் ரொம்ப ஐயோ அக்கா, சாரிக்கா. அக்கா ஓகேக்கா, அக்கா ஐ மீன்க்கா, ஐம் ஆன் செல். போட்டேன்க்கா, நான் ஐம் ஆன் செல்க்கா. ஆமாம் ஆமாம், ஐம் ஆன் செல். எஸ், ஐ மீன் போட்டேன். அந்த ஹைக் தான்க்கா, எவ்வளோ 26 நான் 2 லாட்டை போகிறேன். 2 லாட். ஓகே சரி, $50 கட்டுறேன் போதும், இது மாதிரி தேவையில்லை எனக்கு. $50 கட்டுறேன். அப்போ 10 ஆனால் இன்னும் கொஞ்சம் வைக்கும், இன்னும் கொஞ்சம் வச்சு விடு. இன்னும் கொஞ்சம் வச்சு விடு. போதும் போ, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ எடுத்தாச்சு, ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு, டார்கெட் கீழே வச்சாச்சு, வரைக்கும் கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் எடுத்த என்ட்ரியை
இப்போ ஓட விட்டு வெளியே பார்க்கணும் அவன்தான். நீ அக்காக்கா அவ்வளோலாம் வச்சிடாதக்கா, நீ வேற. அவ்வளோலாம் வச்சிடாத, போவான். நம்மளுக்கு ஹார்ட் தாங்காத, செத்துடுவான் சார். அவன் கீழே இறங்கட்டும், அந்த ஃபுல்லா கீழே இறங்கி வச்சு இந்த லோவை தூக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் லோ வரைக்கும் போறானா இல்லையா. ஐயோ அவ்வளோலாம் வைக்க முடியாது, ஈக்குவல் லோ அவ்வளோ தூரம் வைக்க முடியாதுக்கா, அவ்வளோ லோலாம் வைக்க முடியாது. ஆமா அது அங்கதான் வச்சிருக்கான், அங்கதான் வச்சிருக்கேன். ஆமா நானே அங்கதான் வச்சிருக்கேன். மோதம் என்ன பண்றது, அங்கதான் வச்சிருக்கேன். நான் ஒரே ஒரு என்ட்ரி லிஸ்ட் மட்டும் குறைச்சிக்கிறேன், ஒரே ஒரு என்ட்ரி லிஸ்ட் மட்டும் மூவ் பண்ணி வச்சிட்டேன். ஷாப்பா அதிகமா எடுத்தது. ஆமாக்கா பிரிச்சு எடுத்துருக்கேன். ஒன்று மட்டும் மேக்ஸ் எடுத்துருக்கேன், கம்மியாகும் சொல்லி மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லைனாலும் அரைக்கிறானோ. அப்படியா, ஓகே. बेटा येलो डे ना, येलो डे இருப்பாங்க. ஓகே கொள்ளடிக்கிறாங்க, தெரியுது தெரியுது தெரியுது. வாங்க கீழே (1:1) கூட வரலக்கா, இந்த 1:1 வந்துச்சா? வந்துச்சு 1:1 வந்துச்சு வந்துச்சு. நான் கரெக்டா 1 மினிட்ல கரெக்டா மேல ஏறி இறங்கின கீழே 1 மினிட்ல. ஆமா 95 இயர்ஸ் அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். நானும் அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். வந்துருச்சு ஊத்திக்காம இஎஸ் நல்லா கீழே இறங்கிட்டானா? இஎஸ் கீழே தான் இறங்கிட்டு இருக்கான். ஸோ நோ இஷ்யூ, பயப்பட தேவையில்லை. 50% வந்துட்டான் கீழே. ஸோ நான் கொஞ்சம் இங்க ப்ராஃபிட்டை கொஞ்சம் புக் பண்ணலான் இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கீழே தான் இறங்கிட்டு இருக்கான். ஸோ ஓகே, நான் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன் இங்க. ஓ ஷிட் oh shit 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 தப்பண்ட மொத்தமா குஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமா குஸ் பண்ணிட்டேன். நான் பை பண்ணது வர திருப்பி செல் பண்ணிட்டேன். இடத்துல நான் பை பண்றது வர திருப்பி செல் பண்ணிட்டேன். இடத்துல பைத்தியக்கார வேலை பார்க்குறேன். பரவாயில்ல, ஆக்சுவலா நான் செல் பண்ணிருக்கேன்லக்கா, நான் செல் பண்ணேன்.
அந்த இடத்துல நான் என்ன பண்ணும், பை தான் பண்ணணும் திருப்பி போயிட்டு, அப்பதான் க்ளோஸ் பண்ண முடியும். புரியுதாக்கா உனக்கு? நான் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், அகைன் பை பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டேன் அகைன். அப்ப என்ன ஆகும், எனக்கு இன்னும் கொஞ்சம் குறையும். அதை பார்க்க மாட்டேன் நான். க்ளோஸ் பண்றேன், ஏன் பார்த்துட்டு இருக்க, க்ளோஸ் பண்றேன். வீட்டு வரண்டாங்க. எனக்கு ஹார்ட் 100 110 தான் ப்ராஃபிட் எனக்கு. ஏன்னு தெரியல, யாராவது சொல்லி போக 150 வரைக்கும் போச்சு. பைத்தியக்காரத்தனமா என்ன பண்ணிட்டேன் நானு, தெரியாதனமா கேவலமான ஒரு என்ட்ரியை போட்டு பவுடு. நோ இஷ்யூ, விட்டுருக்கா, நம்மளோட இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டா எடுப்போம். ஓகே விடு. சரி ஓகே விடுக்கா. பாய்க்கா பாய்க்கா பாய்க்கா. ஆமா ஆமா அதுதான் இருக்கும். நாம என்னக்கா நிறைய வீடு போய் பார்த்தேன், எங்கேயுமே இருந்து செட் ஆகவே இல்லை. ஆமாக்கா பண்ணிருக்கலாம்க்கா, பட் நான் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு பேசிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் மியூட் பண்ணிருக்கணும்கான்றேன். நான் மியூட் பண்ணி பேசியிருந்தேனாக்கா கரெக்டா இருந்திருக்கும், நீ பயப்படாம இருந்திருப்ப. சரி அப்படியா? இல்லடா, அவன் டவுன் தெரிஞ்சு போச்சு, எனக்கு பயம் இல்லை. பட் நான் போய் எந்த இடத்துல இங்க போய் ஒரு செல் அடிச்சேன் பாத்தியா, அது நான் பண்ண தப்பு. பை பண்றதுக்கு பதிலா செல் பண்ணி வச்சிருக்கேன் அந்த இடத்துல. பை பண்ணிருந்தா ஆர்டர் க்ளோஸ் ஆகும் எனக்கு. அந்த இடத்துல செல் பண்ணி வச்சிருந்தேன். திரும்பி நாச்சு 2 லாட்டா இருந்து 4 லாட்டா மாறிச்சு. ஸோ லைட்டா மேல போன உடனே எனக்கு $200 அந்த ப்ராஃபிட், லைட்டா மேல போனது -$100 மாறிச்சு. ஆப்ஷனே இல்லை. நான் போதும், நான் வெளிலே வந்துட்டேன், தேவையில்லை. சரி அந்த ஆமா டெமோ தான் இன்னும் சாங்ஷன் ஆகலாம், இன்னும் டெமோ தான். ஆமாக்கா, நான் சாங்ஷன். சரிக்கா, நீ போய் பாரு. ஓகேக்கா சரிக்கா. ஓகேக்கா சரிக்கா, பாய்க்கா.